அடிப்படையில் அந்த கட்சி மரண குவியலுக்கு இடையில் பிறந்த ஒரு குழந்தை தான். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மரண குவியல் அப்படிங்கிறது ஈழத்தில் அழித்தொழிக்கப்பட்ட தமிழின படுகொலையை தான் நம்ம குறிப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள விடுதலை புலிகளின் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய பெயரை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி இங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள ஈழ விடுதலை, ஈழம் அப்படிங்கிற விவகாரத்தை ஒரு டாக்கா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியை உதாசீனப்படுத்திட்டுலாம் போயிட மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அப்படின்னும் போது அந்த இலக்கையே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். அவர்கள் எதிர்ப்பாருங்க அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு கயமைத்தனம், ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அவங்க ஆதரித்து ஒரு பதாகை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பரப்புரையான மேற்கொள்கிறாங்கன்னா அது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு, உலகெங்கும் வாழ்க்கை தமிழர்களுக்கு ஒரு கட்சி தப்பு நடக்குதுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. தங்கள் விடுதலை கனவை சுமக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தப்பான போக்கு அப்படிங்கிறது அந்த கனவை சிதைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால அப்படி எதுவும் பண்ணலை, விடுதலை நடக்கலை. அதனால அந்த ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தான். இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை அளிக்கக்கூடிய ஒரு மாநாடு. அவர் சொல்றாரு பாருங்க, தமிழ்நாட்டு களத்தை இது திருப்பி போடும்னு சொல்றாரு. இது அவங்க கட்சியோட நம்பிக்கை அது. ஆனால் உண்மையிலேயே அவங்க ஐடியாலஜிக்கலாக ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டாக அந்த இடத்த பயன்படுத்த போகிறாங்க. பொதுமக்களையும் எய்ம் பண்ணுறாங்க. இந்த எய்ம் பண்ணி நாம் ஒரு 5லேருந்து ஒரு 10 லட்சத்துக்குள்ளே கூட்டணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. 5 லட்சங்கிறது ஒரு மேக்சிமமாக அவங்க கூட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டாங்கனால அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் எனக்கு கேட்டிங்கன்னா. ஏன்னா இதில் சீமானுடைய தொகுதி என்னன்னு அறியறதுல அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஆர்வம். கிட்டத்தட்ட காரைக்குடின்னு சில நிறைய பேர் உறுதிப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போது ஏன் எதிர்பார்ப்பு தவிர அதிகமாக இருக்குது? போன வருடம் எதிர்பார்ப்பு இருந்துச்சா? அது முந்தின முறை இருந்துச்சா? இல்லை. அப்போ என்னென்னா அந்த கட்சிக்கு ஒரு வளர்ச்சி முகம் ஒன்று உருவாகி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வளர்ச்சி முகத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த மாநாட்டை அவங்க அமைக்க போகிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை கூட்ட போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா போன முறை ஐயா பாரதராஜா வந்திருந்தாங்க, ஞாபகம் அவங்களுக்கு. ஆமாம், இந்த முறை எனக்கு தெரிஞ்சு ஐயா அரசியல்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், சீமான் அவர்கள் ஈழ மக்களை ஏமாற்றி இங்கே அரசியல் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல அரசியல் தலைவர்கள் பேசிட்டு வந்த வேலையில் இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 நடக்கின்ற வேலையில் அதற்கான விளம்பரங்கள் ஈழத்தமிழர்கள் இலங்கையில் பண்ணக்கூடிய விஷயங்கள், செய்திகள் இப்போ வெளியாகிட்டே வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, அடிப்படையில் அந்த கட்சி மரண குவியலுக்கு இடையில் பிறந்த ஒரு குழந்தை தான். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மரண குவியல் அப்படிங்கிறது ஈழத்தில் அழித்தொழிக்கப்பட்ட தமிழின படுகொலையை தான் நம்ம குறிப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள விடுதலை புலிகளின் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய பெயரை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி இங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள ஈழ விடுதலை, ஈழம் அப்படிங்கிற விவகாரத்தை ஒரு டாக்கா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியை உதாசீனப்படுத்திட்டுலாம் போயிட மாட்டாங்க. ஒரு பெரிய இளைஞர் படையை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை உதாசீனப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது எள்ளி நகையாட வேண்டும் என்ற எண்ணமோ ஈழத்தமிழர்களுக்கு இயல்பாக இருக்காது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய விடுதலை கனவை யார் சுமந்து சென்றாலும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஏன்னா அவங்க யாரும் எதிரியாக பார்க்க மாட்டாங்க. புலிகளின் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் இந்தியாவை எதிரியாக பார்த்தாரா? இல்லையே. இந்தியாவுக்காக தானே அவர் பல விஷயங்களை விட்டு கொடுத்தாரு உலக நாடுகளுக்கு மத்தியில். அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க இவர் எதிரியாகவோ அல்லது இவரை இந்த தமிழ் விடுதலைக்கு எதிரான நபராகவோலாம் பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் தேசம்னு ஒரு ஊடகத்தை துவங்கினாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஈழத்தையும் சேர்த்து தான் அவர் இது பண்ணியிருப்பார். இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அப்படின்னும் போது அந்த இலக்கையே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்கள் தான் ஈழத்தமிழர்கள்.
அவர்கள் வந்து எதிர்ப்பாருங்க அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு கயமைத்தனம், ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அவங்க ஆதரிச்சு ஒரு பதாகை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பரப்புரையாக மேற்கொள்கிறாங்கன்னா அது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அவங்க யாரும் பெருசாக இல்லை. இவங்க இது பண்ணிட்டாரு, அதுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி காசு வாங்குறாரு, இழுத்த விட்டாரா காசு வாங்கிட்டாருன்னு. அதை அடுத்து யாராவது போட்டு அவர் மேலே வழக்கு போட்டு உள்ளே போட்டுருக்கலாம்ல சீமான். ஏன் பண்ணலை? இப்போ அது வந்து ஒரு பூச்சாண்டி கட்டத்துக்காக அவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு சொத்தை வாதம். அந்த வாதம் ஒரு மிகப்பெரிய வாதம் அல்ல. மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு, உலகெங்கும் வாழ்க்கை தமிழர்களுக்கு வந்து ஒரு கட்சி தப்பு நடக்குதுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. தங்கள் விடுதலை கனவை சுமக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தப்பான போக்கு அப்படிங்கிறது அந்த கனவை வந்து சிதைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால அப்படி எதுவும் பண்ணலை, விடுதலை நடக்கலை. அதனால அந்த ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தான். ஸோ குறிப்பாக இந்த மாநாடு விஷயத்துக்கு வரும் சார். இப்போ இன்று கூட அந்த மாநாட்டை நேர்காணலில் நேரடியாக போய் களத்தலாக பார்த்துருக்காங்க. குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு நாளுக்கு நாள் அந்த கிரேஸ் ஏறிட்டே போகுது. குறிப்பாக சீமான் அவங்க சொல்கிற 10 லட்சம் பேர்கிட்ட கூட்டி காட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க மாநாடு? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை அளிக்கக்கூடிய ஒரு மாநாடு. அவர் சொல்கிறாரு பாருங்க, தமிழ்நாட்டு களத்தை இது திருப்பி போடும்னு சொல்கிறாரு. இது அவங்க கட்சியோட நம்பிக்கை அது. ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டாக அந்த இடத்த பயன்படுத்த போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கும் 1000 பேர் இலக்கு வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? இதுவே கூட்டிங்கன்னா 2.5 லட்சம் பேர் வந்துடுவாங்க. ஒரு தொகுதிக்கும் 1000 பேர் போட்டிங்கன்னா. மேலும் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், இன உணர்வாளர்கள், மொழி உணர்வாளர்கள் ஆகியோரையும் வந்து எய்ம் பண்ணுறாங்க. பொதுமக்களையும் எய்ம் பண்ணுறாங்க. இப்படி எய்ம் பண்ணி நாம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 லட்சத்துக்குள்ளே கூட்டணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. 5 லட்சங்கிறது ஒரு மேக்சிமமாக வந்து அவங்க கூட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டாங்கனால அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் எனக்கு கேட்டிங்கன்னா. ஏன்னா வளர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தத்துவத்தை பேசி, கோட்பாட்டை பேசி, திராவிட தேசிய கட்சி எதிர்த்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் என்ன ஆதரவு அளிக்கிறாங்கிறது தெரிஞ்சிடும். வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இல்லையா? என்ன விரும்புகிறாங்களா விரும்பலாங்கிறது தெரிஞ்சிடும்ல. அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி நகருகிறது நாம் தமிழர் கட்சி நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அதில் வந்து இந்த முறை அவங்க 117 ஆண்கள் 117 பெண்கள்லாம் வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் வந்து அவர் வெளியிட போகிறாரு. இதில் சீமானுடைய தொகுதி என்னென்னு அறியறதுல அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ ஆர்வம். கிட்டத்தட்ட காரைக்குடின்னு சில நிறைய பேர் உறுதிப்படுத்துகிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போது ஏன் எதிர்பார்ப்பு தவிர அதிகமாக இருக்குது? போன வருடம் எதிர்பார்ப்பு இருந்துச்சா? அதுக்கு முந்தின முறை இருந்துச்சா? இல்லை. அப்போ என்னன்னா அந்த கட்சிக்கு ஒரு வளர்ச்சி முகம் ஒன்று உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வளர்ச்சி முகத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த மாநாட்டை வந்து அவங்க அமைக்க போகிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை கூட்ட போகிறாங்க. அதில் வந்து ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா போன முறை வந்து ஐயா பாரதிராஜா வந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? ஆமாம். இந்த முறை எனக்கு தெரிஞ்சு ஐயா பேமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நான் சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க. ஐயா பேமா வந்தாருன்னா அது இன்னுமே இந்த ஐடியாலஜிக்கலுக்கான ஃபேஸை வந்து இன்னுமே வந்து அது ஷார்பன் பண்ணும் அது. அப்போ அந்த வேலையும் வந்து நாம் தான் வச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை கண்டிப்பாக கூட்டிடுவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது. வெளிலேருந்து பார்க்கும்போது நமக்கு கூட்டிடுவாங்க போல தான் தெரியுதுப்பா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு தொகுதிக்கும் 1000 பேர் போகிறாங்க. ஒரு தொகுதிக்கும் 1000 பேர் கட்டாயம் கூட்டிகிட்டு வரணும். வாகன வசதி ஏற்பாடு பண்ணணும். கிட்டத்தட்ட பல 100 கிலோமீட்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பங்கள், பதாகைகள்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இடையூறு இல்லாத வந்து அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே ஒரு கட்சிக்கு. இதை தொடர்ந்து நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகம் கருத்தரங்கம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து பேசும்போது தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் செருப்பை எடுத்து வீசியதா ஒரு செய்தி வந்தது. அந்த செருப்பு வந்து நாஞ்சில் சம்பத் அவர் மீதும் பட்டதாகவும் ஒரு செய்தி எல்லாம் வெளியே. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, இது நான் கேள்விப்பட்டு நான் ஒரு பதிவோடு போட்டிருந்தேன். மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, நமக்கு வந்து நம்ம ஊடகத்தை தொடர்பு கொண்டோம். அவங்கள ரீச் பண்ண முடியல. அவங்களோட அழைப்பை அவங்க எடுக்கலை. அதன் பிறகு நம்ம வந்து பாதிக்கப்பட்ட நபர்களாக சொல்லப்படக்கூடிய நாஞ்சில் சம்பத்தையா கலைச்சா அவரோட அழைப்பு எடுக்கலை. அப்புறம் ஸ்ரீதரன் எடுத்தாங்க. அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சில ஊடகங்களில் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த தனியார் வலையொலி ஊடகம் நடத்திய அந்த ஒரு பட்டிமன்றம் மாதிரி இல்லை, யார் 4 முனை போட்டியில் முந்துறது யாருன்ற போது பேசும்போது நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவருடைய சுற்றிலே பேசுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் தமிழ்நாட்டில் வீழ்ச்சியை நோக்கி நகருவாங்கன்னு பேசியிருக்காங்க.
இல்லையா, அவர் பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு இவரோட சுற்று ஒன்று வந்துச்சு, இவருக்கான வாய்ப்பு வருது இல்லையா, ஸ்ரீதரனுக்கு வாய்ப்பு வரும் இல்லையா. அவரு பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும், அவரு கடந்து போக முடியாதுல்ல. அப்போ பெரியாரை பற்றி எதுவும் பேச ஆரம்பிக்கிறதாகவும், அப்படி பெரியாரை பற்றி பேச துவங்கும் போது பெரியாரை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இன்னொன்று, பெரியார் சொல்லாததை வந்து அவர் அங்கே சொல்றாரு, அவர் வந்து ஒரு கருத்தை தவறாக சொல்றாரு, அதனால கீழே எதிர்த்தாங்கன்றாரு. கருத்து தவறாக சொல்றாருன்னா அவர் வாய்ப்பு கிடைக்கும் போது மண்டியில் இருக்கிறவங்க அவர் தவறாக சொல்றாருன்னு சொல்லணும் நம்ம. பட் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இது அந்த கருத்து மோதலுக்கு இடம் கொடுக்காம வழக்கத்துக்கு மாறாக இது வந்து இதில் தந்தை பேரா திராவிடர் கழகத்தின் தோழர்கள் கலந்து கொண்டதான் ஒரு செய்தி உண்டு. ஆனால் அவங்க தான் அந்த கட்சிக்கார அந்த இயக்கத்தை சேர்ந்ததான் எரிஞ்சாங்களா இல்லைங்கிறது உறுதியாக எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பெரியார் இயக்க தோழர் தான் ஒருத்தர் தூக்கி வந்ததான் தகவல். இல்லைன்னா அவங்க சரியாக குறிவிக்க தெரியாமல் வச்சதுனால ஸ்ரீதர் அவர்கள் மேலே படாமல் ஐயா நாள் சம்பத் அவர்களின் முகத்திலேயோ வாயிலையுமே அடிச்சதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதனால தான் நான் அப்படி போட்டேன். அவருடைய முகத்திலேயே அது வீரியமாக இருக்கணும்னு நான் அப்படி போட்டேன். நிறைய பேர் வந்து நான் நம்ம சர்க்காசம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயா மேலே நமக்கு பெரிய மரியாதை உண்டு. அவருடைய இலக்கிய பேச்சு, அவருடைய சொற்பொழிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய வளம், அவருடைய பேச்சாற்றல், அவருடைய அரசியல் அனுபவம்லாம் நம்ம வந்து ஒன்றுமே நம்ம வந்து ஈடாக மாட்டோம். அதனால் அதை வந்து நம்ம அவர் மேலே சர்க்காசம் பண்ணுறதுக்கு கலாய்க்கிறதுக்கு அப்படி போடல. அவர் முகத்திலேயே செருப்பு தூக்கி அடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு கருத்து முதல்ல போகணுமான்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு கருத்தை எதிர்கொள்ளணும்ல. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், நீங்கள் எதிர்கொள்ள முடியலன்னா அடிப்பீங்களா? அப்போ பதிலுக்கு பதில் அடித்தாங்கன்னா என்ன ஆவீங்க? நீ செருப்பு தூக்கி அடித்த ஒருத்தர் கையில் மைக்கு வந்திருக்கும், மைக்கை தூக்கி மண்ணை அடிச்சிருந்தா அவன் மண்டை உடஞ்சிருக்காது, ரத்தம் வந்திருக்காது உனக்கு. அப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரியான வேலைகளை அதுவும் பெரியார் இயக்கத்தோழர்கள் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். பெரியாரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, பெரியார் மேலே பார்த்தா சொல்லி செருப்பு எரிஞ்சாராம், அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரா, இன்னொரு செருப்பு எரியும், அவர் 2 செருப்பு என் பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் தான் இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருப்பார். அடித்தா 2 செருப்பு தூக்கி அடிச்சிருக்கலாம், 2 செருப்பு எடுத்து யூஸ் பண்ணி போயிருக்கலாம். முட்டாள்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்தை எதிர்கொள்ள வக்கற்றவர்கள், ஒரு தைரியம் இல்லாத கோழைகள் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. தைரியமான யாரும் அதை பண்ண மாட்டாங்க, கோழைகள் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான் அது. இதனால் வந்து 10 பைசாவுக்கு பிரயோசனம் கிடையாது. சும்மா நீ ஜாலியாக இருக்கலாம், 2 நாள் ஜாலியாக இருக்கலாம், அஷ்டம் பத்தியா அப்படின்னு ஜாலியாக இருக்கலாம். அதனால் யாருக்கு என்ன பயன் சொல்லுங்கள்? ஒரு பயனும் கிடையாது. இதை தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சி ராம்தாஸ் அத்வாலே அவருடைய கட்சி வந்து தமிழகத்தில் என்டிஏல 10 சீட்டுகள் வந்து கேட்குறாங்க, தமிழகத்தில் போட்டி போடுறாங்க. அது நாம் தமிழ் கட்சியோட பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தில். அப்படி என்டிஏ தர மறுத்தால் நான் வந்து 51 தொகுதிகளில் தனித்து போட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். குறிப்பாக தனி தொகுதிகளை வந்து கட்டம் கட்டுறதா ஒரு பேச்சுக்கள் வந்து வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ பட்டியல் சமூக வாக்கில் ஓரளவுக்கு தன் பக்கம் வந்து நாம் தமிழ் இழுத்தே வராங்க தங்களோட செயற்பாட்டு மூலமாக. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மூவ் வருது, இது எப்படி பார்க்குறீங்க? நான் அண்மையில கேள்விப்பட்டேன். பட் இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் அதில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் போய் ராம்தாஸ் அத்வாலேயை பார்த்து ஒரு சால்வெல்லாம் போட்டுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடுக்குள்ள இல்லையா? இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்டிஏக்குள்ளே இருக்கிறாரு, 10 சீட்டு கேட்குறாருன்னு செய்திலாம் வந்துச்சு. அதமோ சர்க்காசம் பண்ணிருந்தாங்க, சும்மா அது கேட்பாங்க அப்படின்னு. பட் மேபி அப்போது இவரோட ஓட்டை கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எங்கேயாச்சும் உடைக்கலாம், பிரிக்கலாங்கிறதுக்கான வேலை திட்டமா அதுங்கிறது நமக்கு தெரியல. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ராம்தாஸ் அத்வாலேயோட கட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வேலைன்னு நமக்கு தெரியல. இந்திய குடியரசு கட்சினா 2-3 இந்திய குடியரசு கட்சி இருக்கு. நம்ம ஐயா இவர் வச்சிருக்கிறாங்க, இந்திய குடியரசு கட்சியினுடைய சேகு தமிழரசன் ஐயா இருக்காங்க. அவரும் அதில் தான் வராருன்றது எனக்கு தெரியலையே. 10 சீட்டு கேட்குறாங்களாமா என்டிஏ கூட்டணியில் 10 சீட்டு. என்டிஏ தர மறுத்தா தனித்து 51 தொகுதிகளில் தனித்து நிற்பதற்கு 10 பைசாக்கு இப்போ பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். இப்போ கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்குறாங்கன்னா அது ஓரளவு கரும்பு விவசாய சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லி, ஏன்னா அவர் கலப்பை விவசாயி, இது கரும்பு விவசாயி, பெரிய வேறுபாடுன்னு போட்டாங்கன்னா அப்போ அதுக்கான வேலை திட்டமான்றது நமக்கு தெரியல. நீங்கள் சொன்ன பிறகு தான் சாரி, இது வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் இன்டெப்த்தாக நான் அனலைஸ் பண்ணலை. பட் நீங்கள் கேட்கும்போது எனக்கு அது தோணுது, மேபி இருக்குமோ அதுக்கான. பாஜக ஒரே கல்ல 2 மாங்காய் சார். திமுக அந்த கோர் ஓட் பேங்கையும் உடைக்கலாம், நாம் தமிழ் அதே சமயத்தில் வீக்கெண்ட் பண்ணலாம். அதுக்கான வேலை திட்டமாக இருக்குமோ நமக்கு நல்லாவே தோணுதுங்க இப்போ. ஏன்னா அவர் கரும்பு விவசாயம் தான் ஒதுக்குனாங்க. நான் யோசிச்சது என்னன்னா, இவங்க போட்டியே போட போகிறது அதுக்கு கரும்பு விவசாயம் இது பண்ண போகிறாங்க நான் நினச்சேன். நான் 10 தொகுதியெலாம் வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா 1 கொடுத்தாலே பெரிய விஷயம்.
அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல, விசாரிச்சு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் இதுக்குள்ள ஏதாவது பிளான் இருக்கும், நமக்கு சந்தேகம் வருது, பார்ப்போம். காரைக்குடியில தான் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் வந்து போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வெளியாகிட்டே வருது. இப்போ சத்தியம் டிவியில ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிடுறாங்க. அந்த கள நிலவரத்தையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. அங்க வந்து தேசிய கட்சிகள் தான் போட்டியிட்டு வராங்க. அந்த தொகுதியில வந்து இப்போ சீமான் அவர்கள் போட்டியிடுறதுனால தொகுதியோட கள நிலவரமே மாறி இருக்குது. கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு டஃப்பா இருக்கு களம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, டஃப்பா தான் இருக்கும். அது அண்ணன் சீமானுக்குமே டஃப்பா தான் இருக்கும். நம்ம யாருமே ஈஸியாக வின் பண்ணுறாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த தொகுதி வந்து அவ்வளோ டஃப்பான தொகுதி. தொகுதியை பற்றி அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்குளத்தூர் இருக்காங்க, அப்புறம் செட்டியார்கள் இருக்காங்க, சிவ பிள்ளைமார்கள் சில பேர் இருக்காங்க, இப்படி நிறைய யாதவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் கலந்து இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் டைனாமிக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இப்படி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 21 எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, எச் ராஜா 25,000 கிட்ட வாங்கியிருந்தாரு. தேர்போகி பாண்டி அமமுக கொஞ்சம் வாங்கியிருந்தாரு. இவங்க 2 பேரும் சேர்த்தால 50,000 ஓட்டுக்கு மேலே போகும். ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க. 4வது தான் நாம் தமிழர் கட்சி. இப்போ 4வதா இருக்கிற நாம் தமிழர் கட்சி இவங்க 2 பேரும் இப்போ கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. யாரு? அமமுகவும் பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து போட்டி ரொம்ப கடுமையானதாக தான் இருக்கும். லோக்கல் அமமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன முக்குளத்தோட ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குன்னு அவங்க சொன்னேன். அப்போ இந்த ஓட் பேங்க்கு இந்த கால்குலேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது காரைக்குடி வந்து டஃப்பாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி கேம் ஃபார் சீமான். பட் அந்த டஃப்பான கேமில் அவர் வந்து இன்னைக்கு ஒரு சாதிக்குள்ள ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது சீமான், இல்லையா? அது வந்து ஒரு 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 பொதுவான ஒரு கட்சியின் லீடர் மெட்டீரியலாக அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் அந்த லீடர் மெட்டீரியலை அந்த சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க, அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க. இப்போ டிவிக்கே வேற ஒரு பிளேயராக வந்துட்டான் உள்ள. இப்போ டிவிக்கே அவனுடைய டாக்டர் ஒருத்தர் அங்கே போட்டி போறாருன்றாங்க. அவர் பேர் பிரபுன்னு ஒருத்தர் போட்டி போறாருன்றாங்க. அவர் லோக்கல்ல அந்த மக்கள் எல்லாம் உதவி பண்றாருன்னு சொல்றாங்க. இப்போ அவருடைய ரோல் எப்படி இருக்கு? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமான்றது பெரிய சந்தேகம். அப்புறம் அந்த ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு கேள்வி தெரியல, எனக்கும் தெரியல. அது ரிஸ்கான ஒரு ஏரியா தான். நான் கேட்டீங்கன்னா காரைக்குடி இப்போ சொல்றாங்க காரைக்குடி ரிஸ்கான ஒரு ஏரியா தான். அது எப்படின்றது ஏன்னா சத்தியம் என்ன சொன்னாங்கன்றதை நான் பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சீமான் அவர்கள் களத்துக்கு வந்தோன்னா கலைநிலவரம் மாறி இருக்கணும், தேசிய கட்சிகள் போட்டிறதுனால கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஆமா, கெஸ் பண்ண அதான் நான் சொல்றேன். இப்போ இவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியல, ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுது. அப்போ அந்த டஃப்பான ஒரு ஏரியாக்குள்ள சீமான் எப்படி ரோல் பிளே பண்ண போறாரு, எப்படி அவங்க விளையாட போறாரு, அவருக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, யாரு கை கொடுப்பாங்க, யாரு கை விடுவாங்க, கிரவுண்டுக்கு போனாதான் தெரியும். பட் கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப சிவியரா பார்த்தாருன்னா சீமானோட ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக யாரும் பண்ண முடியாது. இப்போ தேசிய கட்சிக்கு இந்த முறை திருப்பி கொடுப்பாங்களா காரைக்குடிய தெரியல. அப்படி கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் அப்புறம் பொழந்துருவாங்க. ஒருவேளை காங்கிரஸ் டிவிக்கேவும் சேருதுன்னு வைங்க, இன்னும் காமெடியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்படி சேர்ந்தாங்கன்னா கூட இவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த அப்போது திமுக வேற வந்து நிற்கும். நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு டஃப்பான ஒரு ஏரியா தான். ஒரு கடுமையான போட்டி அங்கே இருக்குன்றதுக்கான மாற்று கருத்து இல்லை. கடுமையான ஒரு போட்டி இருக்க போது யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். காங்கிரஸ் வந்து தவேகா கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கள் போயிருந்தவங்க கேசி வேணுகோபால் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்பது வந்து கட்சியோட நிலைப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் யூட்டன் அச்சு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கேசி வேணுகோபால் கருத்தே கட்சியின் கருத்து கிடையாது. கேசி வேணுகோபால் யாரு? கட்சியில ஒரு பொறுப்பாளர். கார்கே யாரு? அவரு மாநில அவர் தான் தலைவர். ஓகேவா? இவர் இப்படி பேசுறாரு, நாளைக்கு கார்கே சொல்லுவாரு that is their individual opinion, that is not the party's opinion. கட்சியே இப்படிதான். கட்சியே ஒரு அலங்கோல கட்சி, கட்சி ஒரு கோஷ்டி கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு கருத்து கிடையாது. முதல்ல அவ்வளவு தடவை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி மீட் பண்ணிட்டு வந்த பிறகும் பேசுறாரு ஐயா மாணிக்கம் தாக்கூர். அது கட்சி கருத்து கிடையாது. யாரை ஏமாத்துறீங்க? திமுகவுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு. இது காங்கிரஸ் கட்சி கழட்டி விட்டு அவங்கள தாவிக்க கூட போக வச்சு தமிழ்நாட்டை விட்டு தேசிய கட்சிகளை விரட்டி அடிக்க வேண்டிய வேலையை திமுக துவங்கணும். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த காணொலி மூலமா. போனாலும் பாதிப்பு இல்லை. திமுக பாதிப்புலாம் இல்லை சார். காங்கிரஸ் பாஜகவை என்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளும் மற்ற கட்சிகளும் உதறி தள்ளுதோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்க போதுன்னு நான் சொல்றேன். தேசிய கட்சிகளை விரட்டி அடிக்கணும். எவ்வளவு நாள் பாவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ராகுல் காந்திக்காக? நீங்க மதிக்கிறதா கிடையாது. ஒரு அளவுக்கு தான் பொறுமெல்லாம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி.
எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டீங்க, உங்கள் உரிமை கேட்குறீங்க, முடியாதுன்ட்டார்ல. போ, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சுரண, சுயமரியாதை உணர்வு இருந்துச்சுன்னா வெளியில போ. முடியாதுன்ட்டார்ல, வெளியில போ. ஏன் இன்னும் கூடவே இருக்கிறீங்க? வெளிப்படையா சொல்லிட்டாருங்க சிஎம். மேல என்னங்க வேணும்? சீட்டு கூட வேணுமா? வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இல்ல ஆட்சேபத்துல பங்கு வேணும்னு சண்டை போடுறியா? உனக்கு கொடுக்க வள்ளலா வாரி வழங்கும் வள்ளலா தயாரா இருக்கிறாரா விஜய்? அவர்கிட்ட போங்க. விஜயும் 30% வச்சிருக்கிறாரு, காங்கிரஸ் 20%. எவ்வளவு பர்சன்ட்? 50%. தமிழ்நாட்டை ஆட்சியில பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 26 முடிஞ்சு திமுக ஒழிஞ்சுது. கனவுல தான் காணணும். நீங்க எப்படி? கனவுல தான் காணணும். காங்கிரஸ் என்ன ஓட்டு இருக்கு? நான் ஐயனார் பேர் எடுக்க போனேன். அவர் பேசிக்கும் போது நகைச்சுவை ஒன்று பண்ணிட்டார். நகைச்சுவை இல்லை, கேட்ட நகைச்சுவை கேட்டேன். உண்மைதான் தம்பி சொல்றேன். என்ன சொன்னாரு? நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் எப்படி அந்த ஓட் கன்வெர்ட் ஆகும்னு. அட நீ வேற வரல, ஓட்டு இருந்தாலும் கன்வெர்ட் ஆகுதுன்ட்டு அது மாதிரி பேசிவிட்டாரு. பொசுக்குன்னு என்னங்க பொசுக்கு பேசிவிட்டீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். இப்போ காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி என்ன, உங்களுடைய வலிமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா ஏனோ தானோன்னு திமுக கிட்ட நீங்க பேசுறதுங்கிறது திமுக கிட்ட மட்டும் நீங்க பேசல சார். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களை இந்த விஜய் போன்ற ஆட்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு தளமா இந்த தமிழ்நாட்டை மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன பெரிய வேறுபாடு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. பிஜேபிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒற்றை எதிரி என்றால் அது கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் பாஜகவுக்கு எதிர். அண்மையில் அமித்ஷா பேசுறது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இந்தியாவை விட்டு கம்யூனிசத்தை ஒழிக்கணும்னு பேசினார். கம்யூனிசத்தை விட்டு வெளியில வர வைக்கலாரையும் பேசினார். ஏன் பேசுறாரு? அதுதாங்க அவங்களுக்கு எதிரி. அடிமடியில் கை வைத்து ஆட்டக்கூடிய ஒரே கொள்கைனா அது கம்யூனிஸ்ட் கொள்கை தான் அவங்களுக்கு. அதுதான் அவங்க எதிரி. காங்கிரஸ்லாம் எதிரி கிடையாது. காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிற நிறைவேற்ற வேண்டிய வேலையை பிஜேபி பார்க்குதோ இல்லையோ காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக விட்டு சென்றாலும் திமுகவுக்கு பெரிய லாஸ் இருப்பதான் நான் கவனிக்கல. அப்படி போனாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு பெரிய நன்மை ஏற்படும். பல்லருக்கு தெளிவாக. நன்றி.